கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் வாசு. வணக்கம். வணக்கம். சிவகங்கை லாக்அப் டெப்த் மரணம் தமிழ்நாட்டையே தற்போது ஒடுக்கி கொண்டு இருக்கிறது. ஒரு காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு சென்ற ஒரு இளைஞருக்கு இந்த மாதிரியான சூழலாம் நிலவுதான்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள்லாம் எழும்புகிறது. கூடுதலாக பார்த்தோம்னா எதிர்கட்சிகள் பாஜக, அதிமுக போன்ற கட்சிகள்லாம் கூடுதலாக ஸ்டாலின் அவர்கள்லாம் என்ன செய்கிறாங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. இந்த லாக்அப் டெத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? லாக்அப் டெத்து அப்படின்றது நடக்கவே கூடாது என்பது தான் நம்முடைய கருத்து. லாக்அப் டெத்து எந்த நேரத்தில் நடந்தாலும் அது கண்டிக்க வேண்டியது. அது யாருடைய ஆட்சியாக இருந்தாலும் லாக்அப் டெத் என்பதை கண்டிக்க வேண்டிய ஒன்று தான். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை ஆதரித்து பேசவும் முடியாது. ஏன்னா காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மீறி அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அதிகாரத்தை மீறி அந்த வரம்பை மீறி அவர்கள் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது. கலைஞர் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல காவல்துறையினுடைய ஈரல் கெட்டு விட்டது அப்படின்னு ஒரு முறை கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அது கலைஞர் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும் இல்லை, ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் சரி, இப்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் சரி, மற்ற மாநிலங்களிலும் இந்தியா முழுவக்கூடிய மற்ற மாநிலங்களும் சரி, அது யாருடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, காவல்துறைகளுக்கு ஒரு வெறியூட்டப்படுகிறது. ஒரு வெறித்தனமான ஒரு நிலை அவர்களுக்கு இயல்பாகவே அவர்களுக்கு உருவாகுது. ஒரு மனிதனை எப்படி விசாரிக்கணும் அப்படிங்கிற பண்பே இல்லாமல் மிக கொடூரமாக இவர்களுக்கு ஸ்பெஷல் பிரான்ச்சு, ஒவ்வொரு பிரிவு தனித்தனி பிரிவுகள் இருக்காங்க. இந்த பிரிவுகள் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணார பார்க்குறோம். கஞ்சா குடிக்கிகள், கஞ்சா வியாபாரிகளிடம் தோல் மீது கை போட்டு பேசக்கூடிய ஒரு பண்பு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி சிறு குற்றங்கள், இது ஒரு குற்றம் அப்படின்ற வச்சுக்கோங்க, இந்த குற்றத்தை அஜித்குமார் செஞ்சார் அப்படின்னு இது வரைக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது, முழுமையாக நிரூபிக்கப்படலை. ஆனால் ஒரு சந்தேகத்தின் பேரில் ஒரு தம்பி அஜித்குமார் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான முறையில் தாக்கியிருக்காங்க. அப்படி தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மஜிஸ்ட்ரேட்டே சொல்லியிருக்காங்க, இது கடுமையான தாக்குதல் தான், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, கடுமையான தாக்குதலுக்கு ஆளாயிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று அவருடைய தம்பி நவீனும் உடன் இருந்திருக்காரு, அடித்ததை கண்ணார பார்த்துருக்கிறாரு. அப்போ இந்த சம்பவங்கள்லாம் வெளிப்படையாக காவல்துறை அடித்ததனுடைய பாதிப்பு தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அது வெளிப்படையாகவே தெரிஞ்ச உண்மையாக இருக்குது. ஏன்னா மாஜிஸ்ட்ரேட்டும் சொல்லியிருக்காரு, அவருடைய தம்பியும் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த லாக்அப் டெத்து தமிழ்நாடு அரசு ஆதரிக்குதா அப்படின்னா இல்லை, கைது செஞ்சுருக்காங்க. யார் இதை செய்தார்களோ அந்த 6 பேருமே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. நம்முடைய முதல்வர் அவர்கள் நடவடிக்கை, இது அவருடைய பார்வைக்கு போன பிறகு இது ஒரு நடவடிக்கையாக இருக்குது. நடவடிக்கையில் அவர் அந்த 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த அஜித்குமாருக்கு நியாயம் வேணுமானா நிச்சயமாக நியாயம் வேணும். நியாயம்தான் அவருக்கு கிடைக்கணும். ஏன்னா ஒருவேளை அவர் தவறே செய்திருந்தாலும் அடிப்பதற்கு காவல்துறைக்கு எந்த விதத்திலையும் அருகதையே கிடையாது, உரிமையே கிடையாது. ஒரு மனிதனை அடிப்பதற்கு அவருக்கு எந்த விதத்தில் உரிமை கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணை கைதி, அவர் ஒரு விசாரணை கைதியில் கூப்பிட்டு விசாரிக்கலாம். அது என்ன செக்ஷனோ அந்த செக்ஷனில் வழக்கு போடலாம். இன்னொன்று, இத்தனை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் 12 மணி நேரம், இப்போ ஒரு கைதி ஒருத்தர் நீங்கள் விசாரணை கைதியை கூப்பிட்டு வரீங்கன்னா எத்தனை மணி நேரத்துக்குள்ளே காவல் நிலையத்தில் நீதிமன்றத்தை ஒப்படைக்கணும், அதுக்குள்ளே ஒப்படைக்கணும். இந்த மறைமுகமாக சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த சிறு குற்றங்கள் செய்கிறவங்கள தான், அதான் சொல்கிறோம்ல, சில கஞ்சா வியாபாரிகளிடம் கைகோர்க்கக்கூடிய வேலைகள்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறவங்கள மிக கடுமையாக தாக்கக்கூடிய வேலையும் காவல்துறை இங்கே மட்டும் இல்லை, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை செய்கிறாங்க. நீங்கள் SC/ST ஆக்டிவ்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவு செய்ய போய் காவல் நிலையத்துக்கு போனாங்கன்னா அந்த மக்கள் போய் ஒரு புகார் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அந்த வழக்கு பதிவு செய்ய மாட்டாங்க. ஒரே மாதிரி காவல்துறை செயல்படும், வழக்கே பதிவு செய்ய மாட்டாங்க. காவல்துறை என்ன நினைப்பாங்கன்னா, முதல்ல SC/ST ஆக்ட்னு சொன்னாலே இது பொய்யான குற்றச்சாட்டு தான், இது அவங்களுடைய மைண்டில் எப்படி ஜாதி என்பது ஒரு மனநிலையோ அது மாதிரி SC/ST ஆக்ட் புகார் கொடுக்க போனாலும் இது ஒரு மனநிலையாகவே காவல்துறையிடம் இருக்குது. அதே மாதிரி இந்த சின்ன சின்ன திருட்டுகளில் ஈடுபடுறவங்களையே இதே மாதிரி தான் அணுகக்கூடிய அந்த மனநிலையும் காவல்துறையிடம் இருக்குது. இது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான். இந்த நிலையை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் முறையான விசாரணையில் பார்த்தீங்கன்னா எப்படி ஜெயராஜ் பெனிக்ஸ் அவருடைய படுகொலைக்கு உடனடி நீதி கிடைச்சதோ அது போன்ற நீதி இதுலேயும் கிடைக்கணும், இந்த 6 காவலர்களுக்கும் கிடைக்கணும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்ன சொல்ல வரோம்னா, இந்த லாக்அப் டெத்தை தமிழ்நாடு அரசு ஆதரிக்கவில்லை, அதாவது நம்ம போன்ற இயக்கங்களும் ஆதரிக்கலை. ஆனால் ஒரு வதந்தி பரப்பப்படுது. எந்த மாதிரியான வதந்தி? அது அஜெண்டா கொடுக்கப்பட்ட, அதாவது இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, அதிமுக ஒரு அஜெண்டா இருக்குது, பாஜக கொடுத்த அஜெண்டா இப்போ இருக்குது. எதிர்கட்சி என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு வதந்தியை பரப்புகிறாங்க. என்ன வதந்தி? அதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவரும் கூட அது உண்மையான செய்தி என்னன்றது தெரியாமல் இன்னைக்கு ஒரு செய்தியை இன்னைக்கு ஒரு அந்த வதந்தி உண்மை நினச்சி பரப்புறாரு. இந்த வதந்திகள்கிட்ட நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா
முழுக்க முழுக்க திமுக அரசுக்கு எதிராக எது நடந்தாலும் அதை அரசியல் செய்யும் நோக்கத்தோட எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி சில கட்சிகளும் சரி இந்த வேலையை செய்கிறாங்க. அந்த அஜித்குமார் மாரடைப்பால் தான் இறந்தாருன்னு முதல்வர்கள் குறிப்பிடவே இல்லை. அப்படி ஒரு செய்தி அவர் வெளியிடவே இல்லை. ஆனால் முதல்வர் இப்படி ஒரு செய்தியை சொன்னது போல நியூஸ் 7 செய்தி வந்தது போல ஒரு போலி ஃபேக்ட் செய்தியை தயார் செய்து அதை பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பரப்புறாங்க, வதந்தி பரப்புறாங்க. ஏன்னா வதந்தி பரப்புறது இது இவர்களுடைய வேலையாக இருக்குது. எதிர்கட்சிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வதந்தியை பரப்புறாங்க. இப்படி ஒரு வதந்தியை பரப்பி முதல்வருக்கு ஒரு கெட்டப்பெயர் உண்டாக்க பார்க்குறாங்க. இவர் நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலை. 6 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கூட சட்டம் குறித்து கூட ஒரு ஆலோசனை கூட நடத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, காவல்துறைக்கு நீங்கள் என்னதான் நீங்கள் ஆலோசனை சொன்னாலும் அவர்களை மாற்றுவது என்பது மிக கடினம். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், மிக கடினம். காவல்துறையினர் இன்னும் சொல்லணும்னா சுருக்கமாக சொன்னால் நாய்வா நிமிர்த்தவும் முடியாது, போலீஸை திருத்தவும் முடியாதுங்கிற மாதிரியான மனநிலை தான் நாம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு பொது வாழ்வில் இருக்கக்கூடிய 20-25 ஆண்டுகள் நம்ம பார்த்த நிலையாக தான். இல்லை அப்படி முழுமையாக சொல்லிட முடியாது. சில நல்ல அதிகாரிகள் இருக்கத்தான் முழுமையாக சொல்ல முடியும். நல்ல அதிகாரிகள் சிலர் இருக்கலாம், அது எண்ணிக்கையில் குறைவு. பெரும்பான்மையாக காவல்துறையினருடைய நடவடிக்கைகள் இப்படி தான் இருக்கு. ஒரு கைதியை, ஒரு விசாரணை கைதியை விசாரிக்கலாம், எப்படி விசாரிக்கணும், எந்த மாதிரி விசாரிக்கணும், கை நீட்டுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. முதல்ல கம்பு கொடுக்குறாங்க இல்லையா, இந்த கம்பு கொடுத்த உடனே தன்னை நான் ஒரு நாட்டாம மாதிரி அந்த ஒரு திமிர்த்தனத்தில் சில காவலர்கள் செயல்படுறாங்க. இன்னும் சொல்ல போனால் காவலர்களே ரவுடி போல செயல்படுறாங்க. பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா கம்பை கையில் வச்சுக்கிட்டு ஒரு ரவுடி எப்படி பொதுமக்கள் நடந்துக்கிறோன்னா அப்படிலாம் நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் உண்மை. காவல்துறை நம்முடைய முதல்வர் அறிவிச்சிருக்காரு, காவல்துறை மக்கள்கிட்ட நீங்கள் நண்பராக பழகணும், பாப்போன்னு பேசக்கூடாது, வாடாப்போடான்னு பேசக்கூடாது, மரியாதையாக பேசணும், காவல் நிலையத்தில் உட்கார வைங்க, இப்படிலாம் ஆலோசனை சொல்லியிருக்காரு. நம்முடைய முதல்வர் ஆலோசனை சொல்லியிருக்காரு. இந்த ஆலோசனை இவர்கள் பின்பற்றுவார்களா? பின்பற்ற மாட்டார்கள். போலீஸ் துறை அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் இவர்கள் பின்பற்றுவார்களா? பின்பற்ற மாட்டாங்க. இவர்களுக்கு ஒரு மனநிலை இருக்குது. காக்கி சட்டை போட்ட உடனே இவர்கள் ஒரு ரவுடிகளாக தன்னை ஒரு ரவுடிகளாக நினைத்துக்கிறாங்க. மக்கள் காவலர்களாக, மக்களுடைய நண்பர்களாக, இவர்களுக்கு உண்மையிலே மக்களுடைய நண்பர்கள் என்ற ஒரு பெயர் இருக்கு, மக்களுடைய காவலர் என்ற பெயர் இருக்கு. ஆனால் அப்படி நடந்துக்கிறாங்களா? அப்படின்னா நடக்கிறதே இல்லை. முழுக்க முழுக்க தன்னை ஒரு ரவுடியாக உணர்ந்து மக்களை அப்படிதான் அணுகுறாங்க. மக்களை மரியாதை இல்லாமல் பேசுவது, மக்களை ஒரு அன்பான வழியில் நடத்தக்கூடிய ஒரு நபர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான அரசு அதிகாரிகள் இருக்க மாட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காவலர்கள் இருக்கவே மாட்டாங்க. காவலர் எடுத்து உட்கார வைக்க மாட்டாங்க. சமீபத்தோடு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள், ஒரு தமிழ் புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தை போய் புகார் கொடுக்குறாங்க. இந்த ஜாதியை சேர்ந்தவர் என்பதுக்காக அவர் உட்கார விடுறதில்லை. பட்டியல் சாதியை சேர்ந்தவர்கள் காவல் நிலையத்தை உட்கார சொல்றதில்லை. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஐயா வந்திருக்காரு, நீங்க எந்திரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. யார அந்த ஐயா யாருன்னா புகார் கொடுத்தார் அவர். நாமக்கல் நடந்த சம்பவம். அந்த ஐயா வர்றாரு, நீங்க எந்திரிச்சிருங்க, புகார் கொடு. அவர் தோழர்கள் வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. ஏங்க அவன் புகார், நாங்க புகார் கொடுத்தோம், அவன் மேலே தான் போன் கொடுத்துரும், நீங்கள் அவன் வந்து எதிர்க்க சொல்கிறேன் என்ன அர்த்தம்? அப்படி நீங்கள் எப்படி அவன் மேலே நடவடிக்கை எடுப்பீங்க? இதுதான் மனநிலை. காவல்துறையுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஆதிக்க சாதிகளிடம் ஒரு மாதிரியாகவும், பணக்காரர்கள் ஒரு மாதிரியாகவும், வெள்ளத்தோல், இந்த வெள்ளையாருக்கு போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி வெள்ளத்தோல் இருந்து அவன்கிட்ட ஒரு மாதிரியாகவும் இப்படி தான் நடப்பாங்க. இது ஒரு மனநிலையாக இருக்குது. காவல்துறைக்கு உண்மையிலே ஒரு நல்ல பயிற்சி கொடுக்கணும். பயிற்சினா மனித நேயத்தோட கூடிய பயிற்சி கொடுக்கணும். மனிதநேயமற்றவர்களாக தான் பெரும்பான்மையாக காவல்துறைகள் இருக்காங்க. காவலர்கள் பெரும்பான்மையாக மனிதநேயமற்றவர்களாக தான் இருக்காங்க. நம்ம பார்த்த வரைக்கும் இதனுடைய அதான் நம்ம 20-25 ஆண்டுகளுடைய அனுபவத்தை இங்கே பகிர்றோம். ஆனால் இங்கே வதந்தி பரப்புறாங்க இல்லையா? இப்போ இந்த வதந்தியை கூட நம்பி, இப்போ முதல்வர் இப்படி பேசுனாரு, ஒரு வதந்தி பரப்புறாங்க. இந்த வதந்தியை நம்பி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சமூகம் அவர்களோட, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய சமூகம் அவர்களோட அப்படி பேசுறாரு. அப்போ கவனிக்கணும். நம்ம என்ன கவனிக்கணும்னா, எப்படி வதந்தி பரப்பப்படுது? திமுகவுக்கு எதிராக இங்கே ஒரு திமுகவுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களிடம் ஒரு மனநிலை கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க. அந்த மனநிலைக்கு நம்ம ஆட்படலாமா? இப்போ நம்ம ஆட்பட முடியாது. நம்ம 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 ஏன்னா திமுக எதிராக யாரெல்லாம் ஒரு போலியான ஒரு பிம்பத்தை இங்கே கட்டமைக்கிறான்னு நாம உணர்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சமூக அவர்களும் அதை உணரணும். இல்லை, அதற்காக எதிர்கட்சியினுடைய விமர்சனத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு தானே. ஏன்னா அந்த காவல்துறை என்பதே சொல்றேன், முதல்வர் கட்பாட்டில் தானே இருக்கு. உண்மைதான். இந்த லாக்அப் டெத்தை கண்டிக்கணும். லாக்அப் டெத்தை நடக்கக்கூடாது. லாக்அப் டெத்தை அனுபவிக்க முடியாது. லாக்அப் டெத்தை எதிர்த்து போராடணும். அந்த குற்றவாளிகள், அந்த 6 பேர் குற்றவாளிகள் காவலர்கள் கைது செய்யப்படுவரை போராடணும். கைது செய்யப்பட்டு விட்டார்கள். ஆனால் அவர்கள் கைது செய்ய, அவர் தண்டனை பெற கிடைக்க வரை போராடணும். அது மாற்று கருத்து இல்லை. நோ காம்ப்ரமைஸ். நாங்கள் காம்ப்ரமைஸ், எதிர்கட்சிகள் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம்னு சொல்லலாம். போலியான செய்தியை பரப்பாதீங்கன்றோம். ஒரு போலியான செய்தியை பரப்ப நீங்கள் போராடுங்க, வீதிக்கு வாங்க, போராடுங்க. அந்த 6 குற்றவாளி கைது செய்யப்படணும்னு சொல்லுங்க. ஏன் இறந்த ஒரு எஸ்சின்னு சொல்றீங்க? பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் ஏன் பொய்யான பகுதியை பரப்புறீங்க? அப்போ அந்த அடித்தவங்க 6 பேருமே ஒரு
குறிப்பிட்ட ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க ஏன் பரப்புறீங்க? தவறான செய்தி ஏன் பரப்புறீங்க? 6 பேருமே ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க ஏன் பரப்புறீங்க? பொய்யான தவளை ஏன் பரப்புறீங்க? இங்க எங்க ஜாதி வருது? ஜாதி என்பது இல்லை. ஜாதி காவல்துறையில் சிலவர்கள் ஜாதி மனநிலையோட செயல்படுறவர்கள் இருக்காங்க, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எந்த ஜாதியினராக இருந்தாலும் காக்கி விடப்பட்டன அவர்கள் வந்து ஒரு ரவுடிகளாக மாறி வருகிறார்கள். எந்த ஜாதி பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு என்ன, அவர்களுமே தன்னை அப்படி ஒரு நிலைக்கு மாத்திடுறாங்க. காக்கி சட்டப்பட்டனே அவருடைய மனநிலை அப்படி மாறுது. இந்த ஜாதிக்காரன் இப்படி அப்ப எஸ்சி தான் இறந்துட்டாருன்னு ஒரு பொருளை கலப்புறது, அடிச்ச 6 பேரும் முக்குளத்தூர்னு பரப்புறது. இன்னொன்று ஒரு பக்கம் அடிபட்ட ஒரு நாடாருன்னு சொல்றது, அவர் அடிச்சவங்க 6 பேர் முக்குளத்தூர் சொல்றது. அப்ப நாடாரும் சமூகத்துக்கும் முக்குளத்தூருக்கான ஒரு மோதலை உருவாக்குது. இது எதுக்காக செய்யறாங்கன்னா, இல்ல இதெல்லாம் பண்றாங்க. இது மாதிரியான சமூக ஊடகங்களை இப்படிலாம் பண்றாங்க. எந்த நோக்கத்துக்காக பண்றாங்கன்னா, தமிழ்நாடு அமைதியா இருக்கக்கூடாது. அப்ப தமிழ்நாட்டில் வந்து ஒரு வன்முறைக்கான மாறணும், தமிழ்நாடு வந்து அமைதி பூங்கா வரக்கூடாது, தமிழ்நாட்டை வந்து எப்படியாவது சீர்குலைக்கணும். இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர், அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக வதந்தி பரப்புகிறார்கள், வதந்தி பரப்பி அவதூறு பரப்பி எப்படியாவது ஒரு கெட்ட பெயர் உண்டாக்க தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கெட்ட பெயரை உருவாக்கும் மனநிலையே உருவாக்க முயற்சிக்கிறாங்கன்னா, ஒன்றிய அரசு செயல்படுத்தக்கூடிய அத்தனை திட்டங்களுக்கு எதிராக இருக்கு. ஒரே நாடு ஒரே தேசியம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு, தமிழர் புறக்கணிப்பு, கீழடி புறக்கணிப்பு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நபராக தமிழ்நாடு அரசு, குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற காரணத்தினால தான் இவரை வீழ்த்துவதற்கு பல முனைகளில் முருகன் மாநாடு கூட சமீபத்தில் நடந்துச்சு இல்லையா. இந்த முருகன் மாநாடு முருகன் மாநாடு கூட என்ன பேசுறாங்க, அதிமுக வீழ்த்துவோம் பேசுறாங்க, அல்லது வேற கட்சிகள் வீழ்த்துவோம் பேசுறாங்க, திமுக தான் வீழ்த்துவோம். ஏன் திமுக வீழ்த்துன்னு பேசுது பாஜக? எந்த நோக்கத்துக்காக பேசுது? இது தமிழர்களுக்காக நிற்குது, தமிழ்நாட்டு மக்களுக்காக உரிமைகள், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக நிற்குது. அப்ப இந்த கட்சி எப்படியாவது மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்தணும், இதை தனிமைப்படுத்தணும் அப்படின்னு தான் இது போன்ற வதந்திகளை பரப்புறாங்க. இறந்தவர் எஸ்சின்னு பரப்புறது, முதல்வர் வந்து அவர் மாரரை போல தான் இறந்தாருன்னு பரப்புறது, இதெல்லாம் இவர் நாடாருன்னு பரப்புறது, இவர் முக்குளத்தூர் பரப்புறது. அப்போ ஒரு வன்முறை ஏற்படணும், எப்படியாவது வன்முறை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்தாலே கொலைகள் நடக்கும், வன்முறை நடக்கும், திருட்டு நடக்கும் அப்படிங்கிற ஒரு மக்கள்கிட்ட ஒரு மனநிலையை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. இது தவறுன்ற நம்ம லாக்அப் டெத்தை நம்ம ஆதரிக்கலாம். லாக்அப் டெத் நடக்கவே கூடாதுன்றதை நம்முடைய கருத்து. நம்ம தான் சொல்லணும்ல, திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருந்தாலும் சரி, அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, எந்த அரசாக இருந்தாலும் காவல்துறை மனநிலை இப்படித்தான் இருக்கும். அது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி இப்படித்தான் இருக்கும். அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. நிச்சயமாக நான் சொல்றோம், இது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை காவல்துறையுடைய இதயமெல்லாம் இப்படித்தான் இருக்கு. கலைஞர்கள் சொன்னது மாதிரி காவல்துறையுடைய ஈரர்களாக கெட்டு போய் தான் இருக்கு. ரவுடிகளாக தான் மக்கள்கிட்ட அன்பால நடந்துக்கிறது இல்லை, மக்கள்கிட்ட பண்பா நடந்துக்கிறது இல்லை. இந்த மாதிரியான பல்வேறு சம்பவங்கள் சொன்னாலும் இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க? மக்கள்கிட்ட நம்ம என்ன சொல்றோம்னா, லாக்அப் டெத் நடந்து எங்க நடந்தாலும் சரி மக்கள் எதிர்த்து போராடணும். இன்னொன்று, காவல்துறைக்கு மக்கள் தான் பாடம் கற்றுக் கொடுக்கணும். என்னன்னா, காவல்துறை மக்கள் வந்து கேள்வி கேட்கணும். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையிட்ட கேள்வி கேட்கணும், போலீஸ்கிட்ட கேள்வி கேட்கணும். எதுக்காக நீ விசாரிக்க கூட்டு போற, என்ன அடிப்படையில் எப்படி போற, அப்படி வரணும். மக்கள் வந்து கேள்வி எழுப்பணும், மக்கள் சட்டத்தை தெரிஞ்சுக்கணும், மக்கள் அரசியல் படிக்கணும், மக்கள் அரசியல் சட்டத்தை படிக்கணும். அப்படி படிப்பதன் மூலமாக காவலர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது, மக்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது, நம்முடைய பாதுகாவலர்கள் தான் காவலர்கள் என்பதெல்லாம் காவலர்களிடம் புரிய வைக்கிற மக்கள் எழுச்சியோடு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், மக்கள் விழிப்புணர்வோடு இருந்தாங்கன்னா காவல்துறை நிச்சயமாக பயப்படும், போலீஸ் வந்து பயப்படுவாங்க. இன்னும் சொல்ல போனால் எந்த ஆட்சி ஏற்பட்டாலும் சரி, இது மாதிரியான லாக்அப் டெத்துகளுக்கு தீர்வு ஏற்படணும்னு சொன்னால் மக்கள் விழிப்புணர்வோடு செயல்படணும். அப்போதான் இது மாறும். நன்றி சார். நன்றி.